படம் சிறப்பா வந்திருக்கு. மக்கள் ரொம்ப ஏத்துக்கக்கூடிய படமா வந்திருக்கு. இதுல உள்ள கருத்து ஒண்ணு இருக்குது. அந்த கருத்தை வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டீங்கன்னா ஏத்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா மக்கள் வந்து கொண்டாடுனதை கண்முன்னா பார்க்க முடிஞ்சு. இப்படிலாம் நடக்குதான்னு கேட்டா இப்படிலாம் நடக்குது வேணா பாரு அப்படின்னு சொல்லி எண்டுல காட்டியிருக்கிறாரு. அழகான முறையில பண்ணியிருக்காரு படம். சிறந்த படம். இயக்குனர் இராசரவன் சாருடைய படைப்புல வந்து இந்த படைப்பு ஒரு வித்தியாசமான படைப்பா இருக்கும். இது எந்த ஒரு ஜாதிய கட்டுமானத்தில் உள்ள படம் கிடையாது. மக்களுக்கான உண்மையை கண்ணால நான் பார்த்த இந்த விஷயத்து நிகழ்வை பாருங்க அப்படின்னு சொல்ற ஒரு நிகழ்வா இருக்குது. அது போக சசிகுமார் சார் ஆக்டிங்கை பத்தி பேசணும்னா, சசிகுமார் சார் வந்து எத்தனையோ படங்கள் பண்ணியிருப்பாரு. ஒரு ஹீரோயிசமா அழகா நேச்சுரலா யதார்த்தமா பண்ணிட்டு போயிருப்பாரு. ஆனா இந்த இடத்துல ஹீரோ உங்களுக்கு தெரிய மாட்டாரு. சசிகுமார் சாரே தெரிய மாட்டாரு. கூல் பானைங்கிற கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. ஏன்னா எனக்கு இந்த படத்துல நான் கண் கூட பார்ப்பேன். நான் நடிச்சுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு ஃபேமிலியும் என்னடா சசி சாரா அப்படின்னு ஒரு ஆச்சரியமாவே இருப்பேன். அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே ஒரு கீழே தான் உட்காந்துருப்பாரு, தரையில தான் உட்காந்துருப்பாரு. ஏன்னா இந்த படத்துக்குள்ள இந்த கேரக்டர்ல இருந்து வெளியே வந்துடக்கூடாதுங்கிறக்காண்டி தன்னை வருத்திக்கிட்டாரு. ரொம்ப ஒரு கீழே மண் இன்னுமா இருக்கு, அங்க உட்காந்துட்டு இருப்பாரு. மெனக்கடல். இந்த படத்துல அவர் அடிச்சிருக்க அடிகளும் பட்ட கஷ்டங்களும் பெரிய விஷயம். இயக்குனர் இதை எடுக்கிறதுக்கு தன்னுடைய காசை போட்டு ப்ரொடியூஸ் அவரே ஓனா பண்ணியிருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு அவர் இந்த கதையை நம்பியிருப்பாரு, இந்த மக்களோட வழியை புரிஞ்சிருப்பாருன்னு பாருங்க. ஒரு நல்ல சிறந்த படைப்பு. மக்கள் ஆதரிக்கிறாங்க, கண் கூட தெரியுது. எத்தனை படம் போட்டி வந்தாலும் இந்த படம் வெற்றி அடையும். கூட வந்த படங்கள், அதாவது எதிர்த்து வந்த படங்களும் வெற்றி அடையும். ஏன்னா சினிமால எதுவும் இந்த படம் தான் ஜெயிக்கணும், இந்த படம் ஜெயிக்கணும், எல்லா படத்தையும் ஆதரிக்கும். இந்த படத்துக்கு காலையில ஷோ போட்டோம், அடுத்த படம் மதியம் ஷோ போட்டோம், எல்லா படமும் கொண்டாடப்படணும். ஆனா இந்த படம் கொண்டாடப்படலைன்னா இது மாதிரி நல்ல படைப்புகள் வர்றது குறைஞ்சிரும். அதை மட்டும் சொல்லிடுறேன். சார் சசிகுமார் சாரோட மூவின்னு தான் பார்க்க வந்தேன். பட் மூவி வாஸ் ரியலி குட். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். ரொம்ப ஒரு சட்டிலான ஒரு நார்மல் வில்லேஜ் ஸ்டோரி. பட் அதுல இருக்க மெசேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதோட கேரக்டர்ஸும் அதை ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால மூவி வாஸ் ரியலி குட். கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மூவிக்கு இந்த கிளைமேக்ஸ் இல்லைன்னா அது ஜஸ்டிஃபிகேஷனாவே இருந்திருக்காது மூவிக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அந்த சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப மாசா இருந்தது சில இடத்துல எல்லாம். சசிகுமார் சார் நெக்ஸ்ட் லெவல்ல நடிச்சிருக்காங்க. ரொம்ப சட்டிலா நடிச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் கேரக்டர், ஃபைட் சீன்ஸ் இல்லை, டயலாக்ஸ் இல்லை. பட் அவரோட ஆக்டிங் வந்து இட் வாஸ் கனெக்டிங் வித் அஸ். ஒரு நார்மல் பர்சனா அவங்களோட எமோஷன்ஸை ஃபீல் பண்ண முடியுது நம்மளால. இட்ஸ் பாலிடிக்ஸ் பத்தி தான் பேசியிருக்காங்க. இட்ஸ் மோர் அபவுட் காஸ்ட், பேசிக்லி ஹியூமன் ரைட்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. சசிகுமார் சார் வந்து நல்லா ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க. ஜிப்ரன் வந்து மியூசிக் எப்பயும் போல பின்னி எடுத்துட்டாரு. நம்ம சக்திவேல் சார் வில்லனா வந்து கலக்கிட்டாரு. ஹீரோயின் மேடம் வந்து பிக் பாஸ்ல நடிச்சாங்கன்றதே எனக்கு வந்து தெரியாது. ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அவங்க நேரில் வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரியுது அவங்களுக்கும் உள்ள அந்த கேரக்டருக்கும் சம்மந்தமே பயங்கரமாக பின்னி எடுத்துருக்காங்க ஹீரோயின் மேடமே. கிளைமேக்ஸில் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க. படத்தோட ஹைலைட்டே அதுதான். ஒவ்வொரு ஷெட்யூல் காஸ்ட்லேயும் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ற விஷயத்த, ஒரு உயர் பதவிக்கு போனாலும் அவங்கள நசுக்கப்படுறாங்கன்ற விஷயத்த இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க ப்ரோ. இந்த படத்துக்கும் ஆப்போசிட்டா நிறைய இதெல்லாம் வருமா? இல்லை, அப்படிலாம் எதுவும் வரது வாய்ப்பே இல்லை ப்ரோ. சில படங்களுக்கெல்லாம் வந்திருக்கு, இந்த படத்துக்கு வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது சாதாரணமாக நம்ம தினந்தோறும் நியூஸ் பேப்பரில் படிக்கிற விஷயம் மட்டும்தான் இந்த படத்தில் வச்சுருக்காங்க. ரொம்ப நான் இந்த கேஸ்ட்டு அந்த கேஸ்ட்டு அப்படின்றலாம் எந்த பெஸ்ட்டும் வைக்கல. படத்தில் வந்து ஒரு செட்டில்டாக நம்ம எப்படி சொல்ல முடியுன்ற விஷயத்த இருக்குல்ல, ஒரு வெளிப்படையாக காட்ட முடியுன்ற விஷயத்த மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ரொம்பலாம் டீட்டெயில்டெல்லாம் உள்ளே போகல. ஒருத்தவங்க சுடுகாடு தரலன்றது, யாருக்கு தரமாட்டாங்கன்றதையும் யார் தர மறுக்கிறாங்கன்றதை மட்டும்தான் இதில் சொல்லியிருக்காங்க. அது யார், அவங்க எந்த கேஸ்ட்டு இவங்க எந்த கேஸ்ட்டுன்றதெல்லாம் குறியீடாக வைக்கல. இல்லை, அந்த கட்சி பற்றிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. கட்சி பற்றிலாம் எந்த விஷயமும் வந்திருக்காது. இது சாதாரணமாக நடக்கிற ஒரு சாதாரண மனுஷன் சாதாரணமாக சந்திக்கிற பிரச்சனையை மட்டும் பேசியிருப்பாங்க இந்த படத்தில். இல்லை, எனக்கு அதான் சொல்கிறேன், சில படங்கள்லாம் நான் பார்த்து நான் தூங்கியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் எனக்கு எங்கேயுமே வந்து போர் அடிக்கல. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து ஜென்ரல் ஆடியன்ஸாக வந்து பார்த்தா எப்படி இருக்குமோ ஒரு படம் நல்லா இருக்கும் நமக்கு தோணும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். எல்லாருக்கும் ஒரு பொருந்தமானதான். ஏன்னா இது எந்த அரசியல தான் நடக்காத இருக்குது, எல்லா அரசியல் தான் நடக்குது. இது வந்து இந்த ஊர் கிராமத்துல எல்லா இடத்துல நடக்கிறது தான் இது. இந்த எஸ்சிக்கும் இந்த கவுண்டருக்கும் நடக்கிற இதுதான். இதை தான் வந்து படமா எடுத்துக்கிறாரு. இது நடக்காத ஒரு சில இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்க ஊர் கிராமத்துல போய் பாருங்க, இது நடக்குது. அதனால தான் அதை படமா எடுத்துக்கிறாரு. சூப்பரா பண்ணிக்கிறாரு. நீங்க வந்து தியேட்டருக்கு வந்து படம் பார்த்துட்டு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எங்களோட அதான் டைரக்டரோட வலியும் வேதனை தான் இந்த படமே. புரியுதுங்களா? இது சசிகுமார் சாருக்கு மிகப்பெரிய ஒரு படமா இருக்கும். அவர் நடிப்பு வேற லெவல்ல கலகிட்டாரு. அந்த அளவுக்கு நல்லா இருக்குது.